ஜான்ஸ் அவர்கள் தன்னுடைய அவருக்கு பிரச்சார பீரங்கின்னு பேர் வச்சிருக்கோம். அந்த கர்ஜனை குரலால எல்லாரையும் தூங்கிட்டு இருக்கிறவங்களை எழுப்பி விடுவாரு. எழுப்பி உங்க மனசுல மத்திய அரசு என்னென்ன நல்லது பண்ணிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு விளக்கமாக எடுத்துரைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். பாரதிய ஜனதா கட்சி சென்னை கிழக்கு மாவட்டம் வேளச்சேரி சட்டமன்றத்திற்கு உட்பட்ட வேளச்சேரி கிழக்கு மண்டலி சக்தி கேந்திர திருமுறை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வேளச்சேரி கிழக்கு மண்டலில் நடைபெறுகின்ற 8வது சக்தி கேந்திர திருமுறை கூட்டம் நேற்று வரை 7 நடைபெற்றிருக்கிறது. இன்று இப்பொழுது சேர்த்து 8வது சக்தி கேந்திர திருமுறை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வேளச்சேரி தொகுதியிலேயே முன்னணியில் முதன்மையில் சென்று கொண்டிருக்கின்ற மண்டலாக வேளச்சேரி கிழக்கு மண்டல் சென்று கொண்டிருக்கிறது. என்னுடைய மண்டல தலைவர் திரு கே தயநிதி அவர்களுக்கும் நம்முடைய மாவட்டத்தினுடைய பொதுச்செயலர் இந்த பகுதியில் இருப்பதால் விரைவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு அவர்கள் ஒரு காரணம். மற்றும் வந்திருக்கின்ற மேடையில் அமர்ந்திருக்கின்ற இந்த கிளையினுடைய தலைவர் ஐயா திரு மணிநாடர் அவர்களையும், பாரதியுடைய பொதுக்குழு உறுப்பினர் அன்பு சோழன் முத்துராஜ் அவர்களையும், சோசியல் மீடியாவுடைய அண்ணன் ஜெயபிரதீப் அவர்களையும், தொழில்துறையுடைய மாவட்ட செயலர் திரு ஜெயபிரதீப் அவர்களையும், மாவட்ட செயற்குழு உறுப்பினரும் துறைப்பாக் மண்டலுடைய பார்வையாளரும் இந்த வேளச்சேரி கிழக்கு மண்டலை கடந்த 5 ஆண்டுகளாக சிறப்பாக வழிநடத்தி இப்பொழுது மாவட்டத்திற்கு உயர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர் திரு ரா செந்தில்குமார் அவர்களையும் வரவேற்று மேடையில் வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் திரு வெங்கடேசன், திரு குப்புசாமி, ஐயா மாடசாமி, பிரச்சாரத்தினுடைய மண்டல தலைவர் திரு கிருஷ்ணன், அண்ணன் பட்டாபிராமன், அண்ணன் பட்டாபி அவர்கள், அண்ணன் கோபி அவர்கள், தங்கராஜ் அவர்கள், அண்ணா ஐயா ராமு ராமையா ஐயா ராமையா அவர்கள் 20 ஆண்டுகளுக்கு மேலே கட்சியில் உறுப்பினர். இந்த பகுதியில் தான் அவரை நாங்கள் நேரடியாக வீட்டில் சென்று சேர்த்தோம். ஒரு சீனியர் காரியகர்த்தா, மிலிட்டரியில் ஒர்க் பண்ணியவர், ராணுவ வீரர் ஐயா ராமையா அவர்கள் மூத்த நிர்வாகி. இந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் அவரை வீடு வீடாக உறுப்பினர் சேர்ப்போம். அப்போது அவரை சந்தித்து கட்சியில் நினைத்த மூத்தவர், முக்கியமானவர். ஐயா கொஞ்சம் எழுந்துக்கெல்லாம் பார்க்க திரும்பி பார்க்குறாங்க. ஐயா ராமையா வந்திருக்க அனைவரையும் வரவேற்று, நண்பர்களே, பெரியவர்களே, இன்றைய காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவும் அரவணைப்பும் இணைப்பும் இல்லாமல் தமிழகத்தில் எந்த ஒரு கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாத என்ற நிலையை உருவாக்கி இருக்கிறது என்று பாரதிய ஜனதா கட்சி. அதற்கு மூல காரணம் நம்முடைய முன்னணி முன்னாள் தலைவர்களும் இன்று நம்முடைய கட்சியினுடைய நிறுவனுடைய கடுமையான உழைப்பால் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டு கொண்டிருக்கிறது. எதிர்கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியும் இருந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 65,000 பூத்துகள் தமிழகத்தில் இருக்கின்றன. அந்த 65,000 பூத்திலையும் வேலியேட் அமைத்து திமுகவுக்கு அதிமுக இணையாக பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இனி வருகின்ற காலத்தில் பாரதிய ஜனதாவுடைய ஒத்துழைப்பு இல்லாமல், ஆதரவு இல்லாமல் தமிழகத்தில் எந்த ஒரு கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாத பட்சத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி இன்று வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு ஒவ்வொருத்தருடைய கடுமையான உழைப்பு தான் காரணம். நண்பர்களே, பெரியவர்களே, பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்கள் தமிழகத்தில் இந்த சக்தி கேந்திர திருமுறை கூட்டம் 25,000 சக்தி கேந்திர திருமுறை கூட்டம் நடைபெற வேண்டும் என்று நம்மளுக்கு ஆணையிட்டிருக்கிறார், வழிகாட்டியிருக்கிறார். அவருடைய வழிகாட்டுதல்படி பிப்ரவரி மாதம் 17 முதல் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரை இந்த 11 நாட்களிலும் தமிழகத்தில் 25,000 சக்தி கேந்திர திருமுறை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, நடைபெற்று ஆக வேண்டும். இப்பொழுது பல ஆயிரத்தை தாண்டி இப்பொழுது வேளச்சேரி கிழக்கு மண்டலில் சக்தி கேந்திர திருமுறை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சக்தி கேந்திர திருமுறை கூட்டத்துடைய பொறுப்பாளராக நம்முடைய மாநில தலைவர், முன்னாள் மாநில தலைவர், இந்நாள் தேசிய செயற்குழு உறுப்பினர், ஆற்றல் மிகு எழுச்சி மிகு அன்பு சகோதரர் திரு கே அண்ணாமலை IPS அவர்கள் சக்தி கேந்திர திருமணி கூட்டத்துடைய பொறுப்பாளராக
செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய வழிகாட்டுதலும் இந்த சக்தி கேந்திர திருமண கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நண்பர்களே, பெரியவர்களே, கடந்த 5 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. 2021 மே மாதம் 7ஆம் தேதி தமிழகத்துடைய முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நாள் என்று பதவி பிரமாணம் செய்த போது, பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட போது, தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய துணைவியார் அன்பு சகோதரி திருமதி துர்கா தேவி அவர்கள் கண்ணீர் விட்டார்கள். என்ன கண்ணீர் என்றால் ஆனந்த கண்ணீர் என்று சொன்னார்கள். தன்னுடைய கணவர் தமிழகத்துடைய முதலமைச்சராக பதவியேற்ற போது அவருடைய துணைவியார் திருமதி துர்கா தேவி அவர்கள் ஆனந்த கண்ணீர் விட்டார்கள். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக தமிழகத்தில் இருக்கின்ற 8 கோடி மக்களும் நாம் இப்பொழுது கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் தமிழகத்தில் எப்பொழுதுமே கடந்த 5 ஆண்டுகளாக போராட்ட காலமாகவே தமிழகத்தை வைத்திருக்கிறார் இன்றைய முதலமைச்சர். தொழிலாளர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், மீனவர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், இடைநிலை ஊழியர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், மாற்றுத்திறனாளிகள் போராட்டம், அங்கன்சாவடி ஊழியர்கள் போராட்டம், இப்படி போராட்டம் இப்பொழுதும் என்றும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்ன செய்தார்கள், என்ன சாதனை செய்தார்கள் என்றால் ஒன்றுமே இல்லை. 2021 ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 505 தேர்தல் பொய் வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்திருக்கிறார். என்ன பொய் வாக்கு கொடுத்தார்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்தாக நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்னார். 5 ஆண்டுகள் கடந்து விட்டன, இன்று வரை செய்யவில்லை, செய்ய முடியவில்லை, செய்ய முடியாது. ஏனென்றால் இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் ஆட்சி இருக்கும்போது 2010 பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தி 2014 முதல் இந்த நீட் தேர்வு நடைமுறையில் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பின்பு நீதிமன்றம் சொல்லி நீதி அரசுடைய நீதிபதியுடைய ஆணைக்கிணங்க இப்பொழுது இந்தியா முழுவதும் இந்த நீட் தேர்வை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நீட் தேர்வை யாராலுமே ரத்து செய்ய முடியாது. உயர் நீதிமன்றத்தை தவிர, உச்சநீதிமன்றத்தை தவிர யாருமே இதை ரத்து செய்ய முடியாது. ரத்து செய்ய முடியாது என்று தெரிந்தும் இன்று ஆண்டு கொண்டிருக்கின்ற திரு மு ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்வர் என்று பொய் சொல்லி ஆட்சி வந்தவர். அது மட்டுமா, விலைவாசிகள் எல்லாம் விண்வெளியும் தாண்டி விஷம் போல் ஏறிக்கொண்டிருக்கிறது. அதனை குறைப்பதற்கும் இவர் எந்த முயற்சி எடுக்கவில்லை. என்ன வாக்குறுதி கொடுத்தார்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மாதந்தோறும் எடுக்கின்ற மின் கட்டணத்தை 2 மாதத்துக்கு எடுக்கின்ற மின் கட்டணத்தை மாதந்தோறும் மின் கட்டணம் எடுப்போம் என்று சொன்னார்கள், செய்யவில்லை. விவசாயிகளுடைய கடனை ரத்து செய்வேன் என்று சொன்னார்கள், செய்யவில்லை. பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் தன்னுடைய கல்விக்காக, படிப்பிற்காக பெற்ற அந்த கடனை ரத்து செய்வது என்று சொன்னார்கள், செய்யவில்லை. நண்பர்களே, பெரியவர்களே, நாம் பயன்படுத்துகின்ற கேஸ் சிலிண்டருக்கு ஒவ்வொரு சிலிண்டருக்கும் 100 ரூபாய் மானியம் தருவதாக சொன்னார்கள். இன்று வரை அந்த மானியம் கேஸ் சிலிண்டருக்கு கொடுக்கப்படவில்லை. ஒவ்வொரு வீட்டிலும் ஸ்கூட்டியோ, கைத்தி கோண்டாவோ, ஆட்டோவோ அல்லது 3 வீலர் வாகனம் இருக்கிறது. அந்த வாகனத்தினுடைய டீசல் பெட்ரோலை 7 ரூபாய் 4 ரூபாய் குறைப்பேன் என்று தேர்தல் வாக்குறுதி சொன்னார்கள். இன்று வரை செய்யவில்லை. 5 ஆண்டுகள் கடந்து விட்டன, இன்று கூட செய்யவில்லை. அது மட்டுமல்ல, பெரியவர்களே, தாய்மார்களே, அரசு பழைய ஊதியத்தை மீண்டும் தருவோம் என்று சொன்னார். இப்படி